வரும்போது நான் நிறைய ஊர்ல விசாரிச்சுட்டே வந்தேன். என்னன்னு ஆரம்பத்துல மாடுத்தாவணி வரும்போது அங்கே விசாரிச்சேன். என்ன நத்தத்துல இருந்து திண்டுக்கல் ரோட்ல ராவுத்தம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கே, அந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேட்டேன். பிஆர்சி கண்டக்டர் இறங்கி வந்து சொன்னானப்பா. என்ன சொன்னாரு? நாயத்துக்கு கட்டுப்படுவாங்கய்யா, சரி, கொடுத்த வாக்க தவற மாட்டாங்கய்யான்றார். கண்டக்டர் ரொம்ப நன்றி. எப்படி நத்தத்துல வந்து கேட்டேன், ஐயா ராவுத்தம்பட்டி எப்படின்னு ஒரு டீ கடையில. சரி, அந்த மாஸ்டர் பிராய அந்த இது இருக்குல்ல பால் டப்பா அதெல்லாம் தட்டி விட்டு ஓடியாரேன். ராவுத்தம்பட்டி நல்ல கிராமம், தங்கமான ஊர் அப்படின்ட்டாங்க. ஆனா நான் அந்த ஊர்ல இருந்தா தானே எனக்கு அவங்களுடைய தன்மை தெரியும். இப்ப தெரியணும்னா பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி பார்க்காம வீடு போய் சேர்ந்துருவேங்க ஐயா. ஏன்னா இருக்க கூட்டம் சுருங்குது. ஒத்தையில வர வேற முனி ஓட்டம் மாதிரி இந்த சாமியார் வேற முனி ஓட்டம். எத்தனையோ சாமியாரை நான் சந்திச்சிருக்கேன். சாமியாருக்கு இப்படி தொப்புள்ள எங்கனையுமே இருக்கு. 25 உடி உளுந்த போட்டு ஆட்டினாலும் கிரிச்சு பிடிச்சா ஆட்டலாம். ஏன்னா எதுக்கு வர்ற நீ பேசாம பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவில் பிள்ளையார் வேஷம் போட்டுட்டு 300 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிட்டு போனேன். உனக்கு எனக்கு இந்த ஆகாது. ஆரம்பத்துல நான் இன்னைக்கு நேரத்து பப்புன்னு போடல, வர்ஜூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சேன். நான் இருக்காருன்னு உசுரோட இருக்காரா? இல்ல. எப்படி என்ன கை காட்டு என்ன நான் விட்டது மாதிரி அது பாருங்க. என் சித்தப்பேன் ரமேஷ்ராஜா பாப்புன்னு சண்டைக்கு வந்துடான். எங்க தாத்தாவை சந்திச்சேன். அவரு ஒரு பாட்டு பாடாரு. என் தாத்தாவுக்கு அப்ப பல்லுலாம் போயிடுச்சு, செட்டு பல்லுனேன். உன்னம் இங்கு உன்னை யாரும் போ, உடம்புல எல்லாம் குறைகள் எல்லாம் உன்னை இல்லைங்கோ. உள்ளோ நல்லா இருந்தா உணவரு குறையில்லை, உள்ளோ உணப்பட்டா உடம்பிருந்து பயமில்லை. 2 காலு உள்ளவனோ நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனோ நடக்கிறான். உணவில்லை உன்னை யாருங்கோ, உடம்புல எல்லாம் குறைகள் எல்லாம் ஓட்டமில்லைங்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு பாடுவது தெரியுமா? ஆலோலச்சோ என்று அழகாய் கீத பாடுறான். எப்படி பாட்டு பாடுவாரு? அதுக்கப்புறம் இந்த மதுரையில் ஒருத்தர் இருந்தார், என் சித்தப்பு. திரைப்பட நடிகர் புரட்டா சூரியன் இருக்குல்ல, அவள் சொந்த மாமே. ஆமா, ராசாப்பூர் அஞ்சலை கட்ட ஆரம்பம். இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத ஆறுமுகத்துக்கு காட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன். வந்த காலமா பேசுற என்ன, பண்ணி மந்த காலமா பேசுற என்ன, ராவுத்தம்பட்டி தண்ட கட்ட தர வேணுமாமா. ஆட்டாதம்மா ஆட்டாதம்மா ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு ஆட்டாதே. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில ஒரே விஷயம், இத்தனை பேர்களையும் நான் சொன்னாத்தான் தெரியும். ஆனா இன்னும் நாடக ரசிகர் மத்தியில ஒருத்தர் வாழ்ந்துகிட்டே இருக்க. கண்ண திறந்தா ஒளி இல்லே, களை எடுத்தா நடவல்லி, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு இருந்த ஆசையே. இது எந்த நாடகத்தில் பாடுவார் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. எதிர்த்து வீட்டுக்கு போடா அவன் நாடக பாப்புன்னு அவைகளுக்கு சொல்றேன். ஆடியன்ஸ் சொல்லணும். முத்தப்பா அண்ணே, முத்தப்பா அண்ணன் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு கேள்வினே கேள்வி ஒண்ணு பதில். அண்ணே வணக்கம், நீ என்ன சொல்லுவ? வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. இதால பொருந்தும். ஒரே கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லுவாரு. 5 பதிலும் அந்த கேள்விக்கு தகுந்தாலும் சரியா. அதே முத்தப்பா மறக்க முடியாது, ஒரு சூப்பர் ஸ்டார் முத்தப்பா அண்ணே. அதுக்கப்புறம்
அள்ளி நகர ஆதி நாராயணன் சார்வட்டதா சார்வல்லா இருக்கிறது இந்த இடத்துல இப்படித்தான் பேசுவேன். அந்த அண்ணன் சொல்லுது அண்ணன் தெரியும். எவ்வளவு நாடகம் வச்சிருக்கோம். அத்தனை பேர்த்த சந்திச்சேன். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு மாமுனியை சந்திச்சேன். யாரு? கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. எப்படி வேணாம் யூடியூப்ல பாத்துட்டு எங்க அண்ணன் வயது அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நல்ல மனுஷன் நம்ம தம்பி ஒன்னும் பிரச்சனை விடு. எங்க அண்ணன் மேடைக்கு நான் சொல்லுவேன், நீ சினிமால பாடுவேன். அந்த வாக்கு பழிச்சு இன்னைக்கு கொம்பன் படத்துல பாட்டாப்ல. கொம்பன் படத்துல அதே பாடிச்சு, காரி படத்துல அதே பாடி இருக்கு எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி. முதல்ல நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி போன் அடிப்பேன், அண்ணன் எங்கேனே இருக்கே உன் நாடகத்துக்கு பார்த்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்டா. இந்த மதுரில் வந்து மாடுத்தவளை இறங்கிட்டேன்னு சொன்ன முத்துச்சிருப்பி இப்போ போன் அடிக்கிறேன், தம்பி தம்பி அமெரிக்காவில் இருக்கு. என்னடா அது அமெரிக்காவில் என்ன பண்ற? கச்சேரி பிஸி, ரொம்ப பிஸி. காரணம் என்ன? இந்த கலையிலிருந்து போனதுதான் சினிமாவே. நாடகத்திலிருந்து போனது சினிமா. உனக்கு என்ன பிரச்சனை? இது எங்கிட்ட உள்ள பப்பன் மாதிரி என்ன பேசிட்டு கூடாது. இருக்குதுலேயே ரொம்ப கிறிசு கட்ட வேண்டாம். இரு, நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பேசுறேன்? ரெஸ்பான்ஸ் பண்ணனே, எச்சியை துப்புவேன், சூத்துல துப்பு. ஏன்னா இந்த கலையிலிருந்து போனதே சினிமா. இப்ப சினிமா ஒரு ஷாட் எடுக்கிறான், நானும் படம் நடிச்சேன். ஒரு ஷாட் எடுத்தா அது தவறா போச்சுன்னா எம்கேஆர் ஒன்மோர் போவோம், 19 தடவை நடந்தே வரணும். அப்படியே எலச்சு கிருன்னு வந்து விழுந்துருவோம். அதுல திருத்திக்கலாம். இதுல இந்த பைக்கில் நான் நோத்தான்னு சொன்னா 250 வளாயை நோத்தா திருப்பி அழிக்க முடியாது, ஒரு மதத்தை கொடுக்க முடியாது. ஆனா இது கஷ்டம், உண்மைதானே? ஆனால் இன்னைக்கு வந்திருக்க சாமியார் உன்னை நினைச்சா நான் எதை கொண்டு வயிற்றுல அடிக்கணும். ஏப்பா அப்படி சொல்ற? அங்க இருந்து வர்றேன், நம்ம கருது வண்டி செயின் வண்டி ஓட்டுற மாதிரி ரொம்ப கேவலப்பட்ட சிமெண்ட் மூட இப்படிக்கான கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தண்டியாரா கருப்பு உருவம் பூண்டவனா கருப்பையா முத்தையா பாட்டு வள்ளியூர் மூலமா சின்ன கருப்பையா இருக்கா. எங்க பாப்போம்? வாங்க சாமி, ஒண்ணும் பண்ண மாட்டேன். மகாலிங்கா செய்ய மாட்டேன். வா கழுத்துக்கு தங்க மாலை சாமியா இருக்கு, கூச்சம் இருக்குமா? நீ நித்தியானமா சேர்ந்தாளா இருப்பவள என்ன பாடுற? பெரிய உண்ணி கிருஷ்ணே பாடி தகக்குற. ஏன் அண்ணே நீங்க போய் ஒண்ணு இருக்கலாம். போனேன். தம்பி யாரு? நீ யாரு முதல்ல? பொழுதா வச்சாங்க. தம்பி யாருன்னு கேட்டேன். என்ன பிரச்சனை? சூடு குடிச்சுக்கிச்சா? ஏன் என்ன பிரச்சனை? ஏன் வந்தாலே தம்பியா இருந்தது என்ன? இல்ல யார் இந்த தம்பி யாருன்னு கேட்கிறேன். நான் ராவுத்தம்பட்டியில நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். பயப்படாம பேச மாட்டாங்க. எதா இருந்தாலும் பேசு, உனக்கு உளுந்த விட வாங்கி தரேன். பயப்படாத. ஏன் பயப்படல? உளுந்த விட வாங்கி கொடுத்தா அப்படி இருக்குது. குறைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு. குறைக்கிற மாதிரி வாச்சாத்த வச்சு வெட்டி இருக்கு. என்ன பண்ணுவோம்? சாமியில் வாங்க குழந்தை முடிந்த அப்புறம் சாரி ப்ரோ யார் விரல்ல நீட்டாத போன மாதிரில குறிப்பு தெரிஞ்சு என்ன சாமியாரு? சாமியார் மண்டையும் பாரு. சாமியாருக்கு வந்து நீக்காக இருக்கிற நீ சயின்ஸ் காரன் சார். உன் முகமும் மண்டை விட்டு ஆளு உன்னைய பார்த்தா யாராவது சாமியார் சொல்லுவாங்க. கேளுங்க. மேகி பொம்மையில யாரா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மேகி பாக்கெட்ல ஒரு பொம்மை நீ சொன்னா அவன் ஏத்துக்குமா? உலக நீ சொன்னா உலக ஏத்துக்கணுமா? சரி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சயின்ஸ் படத்தை பத்திருக்கீங்க பாத்தீங்களா? அது மாதிரி இருக்கா பாருங்க. நான் கோமாளி எப்படி வருவேன்? நீ என்ன சத்துருண்டல ஃப்ரெண்ட் அதே மாதிரி இறகம்யா உங்க உடல நாடகம் ஆடுறதுக்கு பேசாம சவரி முடி வச்சுட்டு போயிடல. 800 தம்பி குடுங்க தம்பி. நீங்க யார் முதல்ல? சாமியாருக்கு முனிவருக்கு வந்து ரோஷம் கோபம் எல்லாமே வரக்கூடாது.
கோபமான முனிவர் யாருன்னா விஸ்வாமித்திரர் தான் கோபமானவர். நீங்க அப்படி கிடையாது. சில்லுமுக்கு அந்த என்னமோ பெரிய சொத்து மாடு மாதிரி பாயிரி என்ன இல்ல என்னங்க சர்ச்சி மாடு மாதிரி இருந்துகிட்டு உனக்கு எனக்கு ஆகாத. நீ யாரு போற? நீ யாரு போற? வேன் டிரைவர் என்ன பண்ண போற? வேன் டிரைவரா? கதையவே என்னடா வாய் திறந்து அம்புட்டு பொய்யாவே பேசுவாங்க. நீ எனத்துக்குரிய காவலாளி ஏடா யார் நீங்க? காவக்காரன். உன்னை பார்த்தா என்னமோ சரித்த காவக்காரன் நீங்க. அப்ப என்னைய பார்த்தா ஈரோடு தெரியுமா இருக்கா? நான் சொல்லல, நீ தான் சொல்லிக்கிட்டா இருக்கு. நான் பொறுப்பு இல்ல. ஏதாவது போட்டு வா, எல்லாம் பேப்பரை வச்சு ஒட்டிட்டு வாயா. எதுக்கியா? மடு வந்துந்தியா எவன அஞ்சரைய போல பால்கரை வந்து மாடு இங்க இடக்குன்னு கறந்துட போறேன். தம்பி என்ன தம்பி காத்தவங்க கூட தம்பி புடுங்க. யார் நீங்க முதல்ல கால் எடுத்து வச்சு 4 பாட்டு பாடினா 400 வேட்டை காண. யாருன்னு கேட்கிறேன் போல. இடத்துக்கு உள்ள வேண்டேன். இந்த இடத்துக்கு உள்ளவர்கள். இந்த இடம் என்ன இடம் தெரியுமா? இந்த இடம் என்ன இடம் கேட்கிறேன்? டைல்ஸ் மேடை. அது உனக்கு தெரியுதா? பாரு உள்ள இடிஞ்சிருக்கு, மேற்கொண்டு வேற ஒன்னே வேற நாரதருக்கு போட்டு நீ இப்படி அலர்ட்ல காரைனா விழுவது தெரியும். இடிச்சு விட்டு போயிடாத, ஊர்ல தெண்டை கட்ட முடியாது. மகாலிங்க வாய் ரொம்ப பேசுறாள். நீ ரொம்ப பேசுறாள். நீங்க யாரு? நீ யாரு முதல்ல? நீராத்தனி வாங்கிட்டு வரவா? நீ யாரு முதல்ல? சொல்ல முடியாது. சொல்ல முடியும். ஏன்னா எங்க அப்பா இன்னைக்கு சடங்கான நாள். உன்னை இன்னைக்கு கிறுக்காக்கி நான் விடாம போவே மாட்டேன். மொகு தம்பி. அண்ணே நான் உங்களுக்கு அண்ணனா? நான் உனக்கு தம்பியா? நான் என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுது? அதான் சொல்ல மாட்டேன். என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுது? என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரிகின்றது? இதுல வேற சிரிச்சுக்க உங்க முகரை கிடைக்கு. இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல குபேரன் பொம்மை வச்சிருப்பாங்க. சில்லற காசு போறது மாதிரிதான் இருக்கு ஒரு தொப்புல. எவனுக்காவது முழுங்கி வைத்தறிச்சேன் முழுக்க வைத்தறிச்சேன் போற வைப்பாரு. இருக்கிற ஒரு அளவு தானியா. ஒரு மேடையில படுத்து கிடந்தாப்புல ஒரு சின்ன பையன் உள்ள வந்து இந்த தொப்புளுக்குள்ள காலை விட்டு எடுக்க முடியலப்பா. என்னமோ சரத்தா பரவாயில்ல. தம்பி யாரு கேட்ட நீங்க? உங்க பேர் என்னன்னு? அது சொல்ல மாட்டேன். ஏன் அர்ச்சனை பண்ண போறியா? கேட்ட பேர் கேட்டா அர்ச்சனை பண்ணுவாங்களா? உங்க பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன். ஏன் இடத்துக்கு வந்துட்டு இந்த ஜவடெல்லாம் பண்ணக்கூடாது. எது உங்க இடம்? நீங்க இந்தூரா வெளியூரா? நான் வெளியூரியா? வெளியூருக்காரே உள்ளூருக்காரன் சேட்டை பண்ணா எல்லாரும் சேர்த்து தூக்கி போட்டு முளைப்பாங்க. நீ வந்து எங்க ஊர்ல சொல்லணும். ஐயா இரு பேசாத, பயப்படாத மகாலிங்க. அவுட் பண்ண மாட்டேன், அசிங்கப்படுத்த மாட்டேன், இருவேன். ஐயா பெரியவங்களா இருக்கிய ராவுத்தம்பட்டிக்கு நான் வர்றையா. நீங்க என்ன ஏப்பியா? தம்பி நீங்க எந்த ஊர் தம்பி அப்படின்னா நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்டேன். நீ செருப்பு கிட்ட நீங்க அடிப்பில் அடிக்க மாட்டேல. நீ போகும்போது அழகு கோயில் குட்டியான மாதிரியே இருக்கு. என்னமோ ராதா சொல்லக்கூடாது. உங்க பேரை சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் என்னாச்சு? அதுக்குதான் சொன்னேன். எதுக்கு சொன்ன? கடல முட்டையை திண்டு சட்டியில வைக்காத, எறும்பு கடிச்சா. இப்ப கத்துனே எதுக்கு? என்னுடைய பெயர் நாரத மகரிஷி சொன்னேன். மெதுவா சொல்லியா? பேர் என்ன? நாரத மகரிஷி. அரிசியா? நாரத மகரிஷி சொன்னேன். தப்பம் செய்யக்கூடியவன். எங்க உட்காந்து கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனா? உன்னைய பாஞ்சூரில் எடுத்து அடி போட்டப்பா. பொறுமையா சொல்லியா? கூடு விட்டு கூடு வாயக்கூடிய நாரத மகரிஷியாப்பட்டவனா? யார்? அந்த எங்க அப்பு சொல்றாரு. எங்க அப்புக்கு புரியல. இதுயா பேரு என்ன? நாரத மகரிஷி. அந்த எங்க அப்புக்கு புரியல. நாரத மக ரிஷியாகப்பட்டவன் சொல்லு. நாரத மகரிஷி. மொட்டனாக்கு முண்டை. சிரிச்சுக்க. நீ பேசாம பப்புன்னு போடலாங்க. நாரத மகரிஷி சொன்னேன். என்ன ஊன? ஊருகா மட்டையில இருக்கு. வச்சுக்க
எல்லாம் நக்கரை விட்டாங்க. அப்படியே நக்கரை பழக்கத்தே வருவாரு ஊரானாக்கி. பேர் என்ன? பேரு நாரதர் மகரிஷி. எத்தனை வாட்டா சொல்றது? பொன்னி அரிசியா நவாப்பா சாப்பிடுறத கேட்கிறோம். இட்டுச்சன வச்சுக்க இடிச்சு கொடு. மாவளுக்கு நாளைக்கு எடுக்கணும். தாயமூல முத்துமாரி கோயிலுக்கு காப்பு கட்டிட்டாங்க. இடிச்சு கொடு. உன் தொப்புல ஓட்டி நங்கு முங்கா நங்கு. ஊரே சிரிக்குது. ஓடி உன்னை ஒளி பார்த்தா சிரிக்குது. உன்னை பார்த்து கேவலமானவன், கேவலப்பட்டவன். நாரத மகரிஷி என்னுடைய பெயரோ. பேரு நாரதர். நாரத மகரிஷி. ஆமா. ஐடென்டி நம்பர் என்ன? உன்ன மாதிரி நம்பர் என்ன? உன்ன மாதிரி பூலத்தில் இருக்கக்கூடிய மனிதனை ஏமாற்றி பயப்படும் மனுஷனா நான்? இறைவனுக்கு நிகரானவன், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன், சிறுசு பெருசாகக்கூடியவன், தண்ணி மேல நடக்கக்கூடியவனா? நம்மளும் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டோம். டிராக்டர் ஏமாத்திட்டேன். சிறுச பெருசா இருக்கு. ஆமா. நேரத்துல என்ன செய்யுது? கிருமி மூலமா இல்ல இயற்கை செடி இல்ல செடியை புடுங்கி அரைச்சது ஒண்ணுயா கிருமா? பார்க்கிற பார்வையை வசமிசிய ஆற்றல் பட்டவனா? பார்த்தாலே போதும். ஓ காம கொடுறோம்னா? வசிம்சிய ஆற்றல் பெற்றவனா? வசிம்சிய ஆற்றல் பெற்றவனா? எங்கன செய்வேன்? பசியும் செய்ய முடியல. எங்கன செய்வேன்? நான் எந்த நேரத்தில் நடிக்கிறோம் அந்த இடத்துல செய்வேன். ரைடெல்லாம் வராதா? என்ன ரைடா? பேசுற பேச்சு அதுக்கு பிரார்த்தனமான பேச்சா பேசிட்டு இருக்கிற. அதுக்கு ஊரே சிரிக்குது. ஏன்னா என்கிட்ட 10 பேர் சொல்லிட்டாங்க. என்ன? இந்த முட்டை பறிச்சாலே ஒரு வழி ஆகிட்டு போயிடும். யார் முட்டை பறிச்சாரு? ஏன் கோபப்படுற? எதுக்கு எனக்கு கோபம் வரணும்? சரி இப்ப வரேன். உங்க ஊர் ஏனுக்குள்ள இருக்கு? மேலூர்ல இருக்கு. மேலூர்ல கூட எங்க சொந்தக்காரன் இருக்கேன். மேலூர் சொந்தக்காரன்? மேலூர்ல நம்ம சித்தி பேர் ராக்கு தானடா. எந்த மேலூர் சொல்றீங்க? எந்த மேலூர்? நான் மேல் உலகத்தை சுருக்கி வேலூர்ல சொன்னேன். எங்க இருக்கு? ஏன் மேல் உலகத்தில்? எந்த இடத்துல இருக்கு? மேல் உலகத்துக்கு மேல இருக்கியா? சரி இது வேணா. அங்க பிரசிடண்ட் யாரு? பிரசிடண்டா? எலெக்ஷன் வைக்கலையா? வெட்டிக்கிட்டாங்களோ? வெட்டிக்கிட்டாங்களா? பிரசிடண்ட் பேப்பர்ல பார்த்தேன். எங்களுடைய தேவேந்திர சபைக்கு தேவேந்திரநாத் அங்கே சபை தலைவன். எங்களுடைய லோகத்திற்கு தமிழ் சபைக்கு தேவேந்திர இந்திராகப்பட்டவன் தலைவனாகப்பட்டவன். இந்திர தோத்து போனதா சொன்னாங்க. எந்த இந்திரன் சொல்றாங்க? கிளருக்கு அசோக் தானே? பேச்ச பேசிக்கிட்டு இருக்கிற. நீ குலைனூர் பிரசிடண்ட் தானே? குலைனூர் பிரசிடண்டா? எந்த பிரசிடண்ட்? மேலூலத்துடைய தேவலோகத்துடைய சபைக்கு இந்திராகப்பட்டவன் தான் தலைவனாகப்பட்டவன். சுவையிறேன் கொட்டையை தூக்குறேன் அதெல்லாம் கேட்கல. வீட்டுல குடும்ப குட்டிலாம் இருக்கா? யாருக்கு? இப்ப ஐயா கருது வண்டி மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க? கருது வண்டியா? உன்னை என்னடா பண்றது? உன்னைய சொல்றதை செய்ய நீ ரொம்ப ரொம்ப பேசி இருக்கிற. 100 ரூபாயா? 100 ரூபாயா? என்ன எவ்வளவு வாங்குறாங்க கருது வண்டிக்கு? எங்களுக்கு கிடையாதுடா. நீயே அறுத்துக்கிறியா? நானே அறுத்துக்கிறேன். மிஷினை மாட்டி இருக்கிய? எது மிஷினு? வருகிறதோ செகரி அதிக மிஷினா? மகதியா? அறுத்து இந்த நெல் இசை விட்டப்படி கருவியாக போட்டு கையடா குளிச்சனா குளிக்கலையே வேணும். இது நாயா போட்டு குளிச்சையா நீ? என்ன போயானா? மகதியா? இசை விட்டக்கூடிய கருவியாக போட்டு. விவசாயம் கிடையாது. எங்க விவசாயம் கிடையாது? உங்க ஊர்ல எங்களுக்கு எளிய செல்வத்து குறைவல். அனைத்து செல்வங்களும் எங்கள்கிட்ட கையில் இருக்கு. அப்ப இங்க வந்து நீ நிமிந்தால் வேலை ஆப்பியா? நிமிந்தாலா? என்ன வேலை ஆப்ப? ஏன் சிமுண்டா இருக்கு மேல? நான் ஊருக்கு ஊருக்கு தொண்டு செய்யக்கூடியவன். துண்டு வியாபாரம் பாக்குறேன். தொண்டு கம்பெனி போட வேணும். நான் ஊருக்கு சென்று தொண்டுக்கு செய்யக்கூடியவன். அநியாயத்தை நீக்கி அதற்கு தள்ளடிக்கு நீதியை நிலைநாட்டக்கூடியவனா? ஏதோ சேர்த்தியா ஊரை ஏமாத்துற. என்ன நீ மட்டும் ஏமாத்த மாட்டேங்கிற? முழுசா ஏமாத்துற நீ தான்டா. நான் ஏமாத்தல. என் மக்களை கைதற சொல்லவா? பூரா 70 ரூபாய் 80 ரூபாய் 150 ரூபாய் கூட உன்ட்ட பழி வாங்குறதுக்கு நான் ஆளை கூட்டு வர்ற மாதிரி மூகப்படா. அது பொம்பளை இருக்கா? சி பொண்டாட்டி இருக்கா? ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு காலத்துக்கிட்டு இது நீர் கட்டு குடிக்காதா? ஒரு காலத்தில் இருந்தது ஆணாக இருந்து பெண்ணாக வரி ஒரு தடாகத்தில் மொழி இருந்த 52 மனைவிகளை திருமணம் செய்தேன். தண்ணிக்குள்ள 52 மனைவிகள்.
உனக்கு வயிறு கணக்கும் போதே எனக்கு தெரியும். 52 வண்டிக்கு நீ தான் எஃப்சி இங்க ஒரு பப்புன்னு ரெவடியானா என் ஜாதி ஜனம் பூரா இருக்கு. என்னை வைக்கல வச்சு வெளியே எடுத்துருவாங்க. நீ ரெவடியானேன்னா 2 ஆயில் மகாலிங்கம். உன்னை வடவே விட மாட்டேன். ஜெயிலுக்குள்ளே உன்னை கடிச்சு துப்பிடுவேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை சொல்லி 52 என்னமோ ஒரு காலத்தில் இருந்தது. எத்தனை உண்டாட்டி? 52 மனைவிகள். 52 உண்டாட்டி கட்டினா கசகசன்னு இருக்காதா? என்ன குளிச்சிருவியா? என்ன பண்ணுவ? 52 என்னையா பண்ணுவ? உன்ன மாதிரி வேடிக்கை பார்க்கறவனா? காண்டாவளத்தை பொறுத்து வச்சுட்டு போயிடுவேன். லாவி எரியிட்டு 52 மனைவிகளும் இந்த உலகத்திற்கு எம்பெருமான் சுவாமிமலை படிக்கட்டுகளாகவும் 51 அச்சரமான வச்சிருக்கிறேன். ஓஹோ, இந்த பழனி படிக்கட்டுல உட்காந்து பூ வியாபாரம் பாக்குது. அது கூட உங்க முன்னாடி தானா? என்ன நீ வந்து வாய்க்கு வந்தான் பேசியிருக்கிற? முன்னாடி பழனி படிக்கட்டுக்கு பூ வியாபாரம். ஐயா இவர் தானே சொன்னாரு 52 மனைவிகளையும் 51 எம்பெருமான் சுவாமிமலையுடைய படிக்கட்டுகளாகவும் 1 அச்சரமாக வச்சிருக்கிறேன். படிக்கட்டுல உட்கார்ந்து தானே பேசுறான்னு வச்சுக்க. பிள்ளை வத்தியாமல எந்த பிரியாணி தெரியல. ஆல்ரைஸ் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். உன்ன மாதிரியா எங்கன 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். எங்கன கருவில் வளர்ந்து முக்கணியா இருக்கிற நாங்க ஏன் முக்கள் பார்க்கிற பார்வையிலே தோற்றுவிக்கப்பட்டவர்களாங்க. ஏன் பார்த்தாலே போதும் கண்ணுல காதுல மூக்குல வயிற்றுல தொப்புல தொடையில இப்படி வெடிச்சுக்கிட்டு வரக்கூடிய நாங்களாம். என்னையா அது 12 போர் ஓட்டது மாதிரி? உனக்கு அதெல்லாம் தெரியும். வேற என்ன தெரியும்? 60 பிள்ளைகள். இன்னும் ஒரு 3 உள்ள வயிற்றுல இருக்கும் போல. ஏதுக்கு ஸ்கேன் எடுத்து பாரு. ஐயா ஊர்ல காப்பாத்த ஆள் இல்லையா? இந்த 60 குழந்தைகளும் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழ்கொண்டு சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். கால் இருக்கிறாங்களா? இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழ்கிட்டு சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். என்னடா அகராஜனை பேச்சு? சரி 60 வரைக்கும் பால் எங்கன்னா ஒரு சார்ஜ் போட்டு கொடுத்தேன். உன்ன மாதிரி மனுஷனா? கூசாத உன்ன மாதிரி கூசுங்களா? வச்சுக்க. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சரி 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 தனி தாயில கூட கொண்டு வந்து ஓசல விட்டு உங்க மாதிரி உணவுகளை உட்கொண்டு அப்புறம் ஏமாற்றி பிழைக்கூடிய மனித சாரி கிடையாது. நாங்க இறைவனாகப்பட்டவங்க. உங்க ஊர்ல அதெல்லாம் கிடைக்குதா? என்ன கிடைக்குதா? எங்க ஊர்ல கணேஷ் கோயில மாதிரி உங்க ஊர்ல முட்டா கோயில முட்டா பயலே. சரி அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க? இருக்காங்க. ஏன்னா இருக்காது? என்ன இருக்காரா? உங்க வாழ்க்கை இருக்கிறவர்கள் இருக்காங்க. உங்க அப்பா பேர் யாரு? அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். தம்பி ஏன் அழுகிறீங்க? பெரியப்பா. பெரியப்பா? ரொம்ப பெரியப்பா. பெரியப்பா மாதிரி உலகத்துல இவனுக்குமே கொட்டாரு. தம்பி தம்பி கொடுத்து வச்சு அவ்வளவுதான் விடுப்பான். ஆமா குடம் யாரு உடைச்சா? குடம் என்னடா கேட்கறது வித்தியாசமா கேட்குறீங்க? ஓ கட்டிங் போடாம காலையில வெளியே போக மாட்டாரு. தம்பி நீங்க எந்த படம் சொல்லிக்கிறீங்க? கேரத்துக்கு வர முடியல. என்ன செய்ய அவ்வளவுதான். இந்த சொத்துலாம் விட்டுட்டு போயிட்டு தம்பி தரப்போ சொல்லுவாரு அடிக்கடி. அதான் முட்டை போட்டா பாத்துக்க முட்டை போட்டோம் இது நீங்க எந்த படம் சொல்லிட்டு இருக்கீங்க? வருஷம் திரும்பணும் ராமேஸ்வரம் போகும்போது சொல்லுங்க மச்சான். யாரைய சொல்லிட்டு இருக்கிற? நீ எந்த படம் சொல்லிட்டு இருக்கீங்க? தம்பி நீங்க ஏன் அழுகிறீங்க சொல்லிட்டாங்க. மதுரை மாட்டுத்தாவணியில அவரு பஸ்ல ஏறணும் விழுந்து மூக்கான அடிவட்டு பிரித்தி ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டு காசு இல்லாம நான் மோதிரத்தை அடகு வச்சு அவ்வளவுதான். தம்பி நீங்க எந்த யாபீங்க? நீங்க எந்த படம் சொல்லிக்கிறீங்க? நீங்க எந்த படம் சொல்லிக்கிறீங்க?
யாரு யாரியா யாருங்க கிர்னி பழம் வியாபாரம் பாப்பாங்க. என்ன போல கிர்னி பழம் கேட்டா உங்கள் அகடு மாதிரியே இருக்குமே. வேறு உலகத்திலிருந்து கீழ் உலகத்தில் ஜீவராசியை படைக்கக்கூடிய தலைவனுடைய பெருமதி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். மேல இருந்து விழுந்தா 4 யோடி 70 தத்துவம் 84 ஜீவராசியை படைக்கூடியவன். கீழே என்ன புலிதுரை போட்டு என்ன கருமத்தை செவந்துக்கு தெரியும். அந்த பரமாவா? ஆமையா அம்மா கலைவாணி திருட்டு பயமா? திருட்டு பையா வெள்ளை கழிப்பிடித்து வெள்ளை மணிபூட்டு வெள்ள அரியாசத்தில் வீட்டுக்குள்ளே தாயாகப்பட்டவன் கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். சரி சரி இருக்கட்டும், கோவப்படாம பேசு. இப்போ பொம்பளை இல்லையா? கிடையாது கிடையாது. மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசையில் முற்றும் தோன்றவனா? ஆசை இல்லையா? கிடையாது. கடல் உள்வாங்கிருச்சு. ஏன் உனக்கு வாங்கும்போது எங்களுக்கு ஏன் கிடக்க வாங்குது உள்ள? ஏன் வாங்குது? தீய வச்சு வாட்டி பாத்தியா? வாட்டி பாக்குறா முதல்ல முட்டா பையல பேச கறி கிரி நீ பாத்துக்காத. மண்ணெண்ணெய் போட்டு எரிச்சு விடுவேன். ஒரு நேரத்தை கூட இருக்க மாட்டேன் தெரியுமா? அப்புறம் ஒரே விஷயம், கிராமத்துல அப்படித்தாங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு விரவுக்குள்ள சீவுக்குள்ள ஒரு குப்பைக்குள்ள ஒரு பாம்பு வச்சு தீய வச்சு விடுவாங்க, கிளம்புவோம். அந்த மாதிரி நீ வச்சு விடு. குறிச்சு இப்படி போவாங்க. சரி சாமி, நீ யாரு முதல்ல? நீ செத்தாண்டா சிவன். அன்பு என்ன கேட்டீங்க? உங்களுடைய பெயர் கேட்டேன். அம்மா வாக்கப்பட்டது எங்க அப்பாவுக்கு முன்னாடி சித்தியத்தையும் பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்ப சித்தியை பார்க்கும்போது அவர் சித்தப்பா சொன்னாரா, நான் தான் அந்த பிள்ளைய 3 வருஷம் விரும்புறேன்னு. ஆட்டுக்காரன் அங்குச்சாமி இருந்தால. அப்ப நீ சொல்ல மாட்டேன், பேரை சொல்ல விடு. அப்ப அங்குச்சாமிக்கும் சித்திக்கும் தொடர்பா இருந்து அந்த நேரம் எங்க ஐயா வெளியிருக்கும் போகும்போது நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிருக்கிற? நீ சொல்லு சொல்லு சொல்லு. சரி, பார்த்துட்டு அங்குச்சாமிக்கு சித்தியை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 2 பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் என்னால முடியாது அப்படின்னு அந்த புளிக்குழம்பு வைக்கிற பிரச்சனையில பூரி கட்டி எடுத்து அடிக்கும் போது அது தீர்ந்து விட்டேன்ல. நான் என்ன கேட்டேன்னு தெரியும். சண்டை விடுறதுக்கு பூரி கட்ட உடனே பேர சொல்ல. சரி சொல்லியா? சரின்னு திருப்பி ஐயா அவனோட வேணாம் நீ வாழாம்னு ஊர்ல ஒருத்தன் பேரத்தைய சொல்றேன். பேரை சொல்லு. சரின்னு எங்க அப்பா போய் எங்க ஆத்தாவை பொண்ணு வாக்காம நான் பிறந்துட்டேன். அப்புறம் என்ன மகாலிங்க சொல்ல விடு. பேரை சொல்லு. சரின்னு எங்க ஆத்தா அது கிழக்காது. கிழக்க போகும்போது நாராயணன் அவன் பேரை என்னைய சொல்லியா? நாராயணே அவன் சமையலுக்கு வந்தவன். அவன் சேர்க்க முடியாது. நாராயணன் சமையலுக்கு வந்தவன். அப்படி வரும்போது தானே அவன் கிட்டு பாஞ்சது. அதுக்குள்ள அங்கே வர்ற கிட்டு நாராயணனே பாஞ்சது. அப்பதான் அறியக்கூடிய முத்து கூட விழுவும் போது அவனை மூக்காந்தல்ல அடிச்சு அவங்க அப்பா காத்த கிடைக்கலையா? அப்ப நீ வந்திருந்தே காதுக்கு வந்தே மகன் பேரை சொல்லியா? பேரை சொல்லியா? அப்ப ஆத்தாவை பொண்ணுவாக்கும் போது அடிச்சாமி மாட்டு வண்டி தான் வச்சுட்டு போனாங்க. சாமி அந்த காரி மாடு எங்க ஐயா தண்ணி காட்டும் போது அவர் பின்னாடி பாஞ்சு தூக்கி எரியலையா? உன்னுடைய பேரை சொன்ன மாடு பாஞ்சு குடிச்சிட்டு அது பேரு பேருன்னு கிடக்கு இல்லையா? எங்க ஐயா ஒரு ரத்தம் போயிடுவான் தெரியும். மாடு பாஞ்சு குடிச்சியா? அது விளையாட்டு மாடு. கொம்ப சீவி இருக்காங்க, தூக்கி கிரிச்சு நம்ம குழைச்சது மறுவளப்புங்க ஐயா. பேரு பேரை சொல்லு. இரியா ரத்தம் போயிட்டு இருக்கேன். நீ என்ன பேத்தாம பேசிட்டு இருக்க? சரின்னு அங்கனுக்குள்ள டாக்டர் இல்லாம அந்த நெல்லு தைக்கிற ஊசி எடுத்து ஜாம குத்தி எங்க ஐயாவை தையல போட்டாங்கல்ல. அப்ப இதுல போய் தையல போனான்னு எங்க அப்பதான் சும்மா இல்லாம அவனை விளக்க மாத்த அடிக்கலையா? நானும் பக்கத்துல பாத்துக்கிட்ட மாதிரி என்னடி கேட்டுக்கிறேன். ஏன்டா பேரை சொல்லு சொல்லிட்டா நீ என்ன கதை சொல்லி இருக்கிற? சரின்னு பேருக்கு போட்டு இருப்பா. பேரத்தையும் சொல்லிட்டாங்க அண்ணன் சொல்லுவாரு. சரின்னு எங்க ஆத்தாவை பரிசம் போட போகும்போது பரிசத்துல ஆரஞ்சு வாங்கலின்னு அவன்டேன் சுப்பு ஆரஞ்சு வாங்கலின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கழுத்தை பிடிக்கும் போது எங்க அப்பா விழுந்துகிட்டு கம்புக்கூட்டுல வந்தாருவாரு. அது பெரிய பிரச்சனை மகளிக்கா. அப்படித்தான் எங்க ஆத்தா சொன்னிச்சு. என் பரிசம் போடும்போது இப்படி வரணுமா? கரெக்டா பாத்துருக்கிய பேரை சொல்ல. நீதான தண்ணிக்கல் கொண்டு வந்துவேன். இழுத்து போறியா? இது வரைக்கும் 80 பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன். பேரை சொல்லியா?
சொல்றா முட்டா பையல. பேர சொல்லியா? சொல்லிடுறேன். சொல்லியா? அப்பா அம்மா வயசுக்கு வராம இருக்கு. நான் சொல்றது என்னடா தெரியலடா. யாராவது போட்டா இருக்காரு. பேர சொல்லியா? என்ன சொன்னாலும் கவனிச்சல அதையும் கவனிச்சுக்கிறீங்க. அவங்க அம்மா வயசுக்கு வராம இருக்கலாம். அவ வயசுக்கு வராம போது தீபாவளிக்கு வெடி ஓடும் போது அதிர்ச்சி காத்தா. அட நாராயணா உன் பேரை சொல்ற நல்லா இருப்ப. நாராயணன் கல்யாணத்துக்கு சமையலுக்கு வந்தவன். பேர சொல்லியா? போதுமா? குச்சி குச்சி போ. என்ன குச்சி போ? இவன் பேரு வந்துட்டாருப்பா ஏசுதாசு. இருந்தேன் ஐயா சொல்லிடுவானே. சொல்லி அங்கேயும் சொல்லி வந்துரு. சரியா இரு சொல்லிடுறேன். என் பேரு வீரத்தேவை. அப்பா பேரு? அப்ப அந்த தெற்கோரத்துல இருக்க வயலை வந்து எங்க அப்பா பிரிக்கணும்டாருல. அப்பா பேரை கிட்டேன். இரியா சொத்து பிரச்சனை வந்துருச்சியா? உன் பேரு உங்க அப்பா பேரை படி சொல்லியா? நல்லா இருப்ப. அதே அப்பா வேலை கேட்கும் போது தானே வாங்குறவட்ட வெட்டினது. சொல்லணும்ல சொல்லணும்ல. எல்லா பேர் சொல்ல முடியாதுல்ல. அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அந்த கரையோர வயல்ல சித்தப்பா ஏட்டார்ல. அப்ப கிழமை என்ன சொன்னாருன்னா வடக்க உள்ள அந்த கோணச்செய்ய நீ எடுத்துக்கடா, ஆவரம் செய்ய அவன் வச்சுக்கிறோம்னு வயல சொன்னார்ல. பாஞ்சு விழுந்தவே கட்டையில முட்டிதான் பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க அப்பா பேரை சொல்றா. நம்பிராஜ். அம்மா பேரை சொல்லியா? அம்மா அப்படித்தான் தீபாவளிக்கு பலாரம் சுடணும். சுற்றுச்சு வீடு குத்தூசியா? அம்மா வேற நங்கே போக நங்கை போய் இந்த இடத்துல என்ன செய்றீங்க? என்ன செய்யணும்னு கேட்டவன தானே அவன் 7 பேர் வந்து அன்னைக்கு வெட்டலையா? என்னடா உன் வாயில போய் ஏதாவது சொல்லிவிடுவேன். என்ன கேட்ட? நீங்க தான் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உள்ள பொம்பளையா இருக்கா? உள்ள பொம்பளை இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பொம்பளாவுக்கு வேலை வைக்கிறியா? அது எவன் முன்னாடி தெரியல ஒரு உள்ள. சரி தும்முன்னு வர்ற அவ பாட்டு ஜப்பலப்புன்னு கப்ளிங்க பிடிக்கிறான். பெண்களுடைய பெயர்கள்? வள்ளி. அடுத்தது ஆளு. உனக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு முகரைக்கு நீ கூட 300 கொடுத்து வச்சுக்க. நீ தவிட்டாலும் ரெட்டப்புள்ள வரணும். இருட்டுக்குள்ள தொலைக்காத மகாலிங்க தேட முடியாது. நீ தானே சொன்ன தொலைச்சு நீங்க என்ன செய்றீங்க? அந்த உங்களுடைய காதலி சொன்னீங்களா அந்த பெண்மகளை அழைத்து வாங்க, ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். கூட்டி விட சொல்றேன். அழைத்து வாங்க ஆசீர்வாதம் வழங்க சொல்றேன். அது நீங்களாம் 52 பொண்டாட்டியை கட்டி சரி அப்ப புலங்கன நினைப்பு இருக்கும். இப்ப முடியாது, கிளட்ட முடியா போயிருக்கீங்க. அதனால ரொம்ப ஓண்டு போய் ரொம்ப கட்டி. ஏன்னா கணத்தாளு செய்தி பிடிக்காது வந்துட்டு போயா. எந்த ஊர்ல இருந்தாலும் மேடையை அடிச்சு விட போறான். கண்ணே சண்டைக்கு வந்தாரடி சேர்த்துதான் காலையில வாங்க. ஏன்னா ஹரிச்சந்திரன் நடிச்சிருக்கேன், கட்டபொம்மன் நடிச்சிட்டேன், வள்ளிதம்மன் நடிச்சிட்டேன், கலவும் நடிச்சிட்டேன். ஆமா கலந்து பண்ணிருக்கலாம். நம்ம இடத்துக்கு உனக்காக ஒரு மேகி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். நானும் இத்தனை வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு அந்த பொம்மை வாங்கிட்டு காட்டவே இல்லை. எங்க நல்ல கீழே படிக்குமா? சுச்சியை போட்டுன்னா கீழே நீர்லாம் வடிங்க. நீர்லாம் வடிதா? அப்ப பெருசா இருக்கா சின்னதா இருக்குதா? ஸ்விம்மிங் பூல் பொம்மை. அப்ப நீ பொம்மையை வாங்கி கொடுங்க. அத்தான் அந்த பொம்மை எனக்கு வாங்கி கொடுங்க. சாய் கொடுத்தா வரும் பாரு.
என்ன அப்படி வருது? நீர் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விடலாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு மணிக்கு விடலாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு மணிக்கு இந்த மிஷின் இடைஞ்சலா இருக்கலாம். பெண்மகள் யாரும் கேட்டேன். இதாயிட்டா மாறி டேய், என்னாச்சு? இந்த பெண்மகள் யாரும் கேட்டேன். யார் யாரு? என்கிட்ட கூட இப்படி வர சொல்லுங்க. ஏதாவது பிடிச்சுக்க. ஏய், உனக்கு மெத்த மாதிரி தெரியுது. இடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்ன? தெங்களது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ?